நேற்று நடந்த ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கு நடந்த மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் வந்து 6 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்து விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண ஆர்ஆர் அணி வந்து 182 ரன்கள் அடித்து 20 ஓவர் முடிவில் வந்து 9 விக்கெட்டை இழந்தாங்க. அதில் வந்து ராணா வந்து 36 போலில் வந்து 81 ரன் வந்து அடித்தாங்க. பராக் வந்து 28 போலில் வந்து 37 ரன் வந்து அடித்தார். சாம்சங் வந்து 16 போலில் வந்து 20 ரன்கள் வந்து அடித்தார். இதில் வந்து பார்த்தோம்னா ராணா வந்து வேறு லெவலில் அடித்தாருன்னு தான் சொல்லணும். எந்த பக்கம் பார்த்தாலும் 6 4 என்று மழையாக பொழிஞ்சாருன்னா சொல்லிடுறேன். நீங்கள் மேட்ச் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கு எவ்வளவு அடி அடிச்சாருன்னு. சிஎஸ்கே இந்த போலை வந்து தாறுமாற அடிச்சாருன்னு தான் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரனா வந்து 5 6 10 4 அடிச்சு 36 போலில் வந்து 81 ரன்கள் வந்து அடிச்சாரு. சிஎஸ்கே இந்த போலிங் சைட்டை பார்த்தோம்னா அகமட் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். 4 ஓவர்கள் வீசி 38 ரன்கள் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் பத்திரினா இருந்தார். அவர் வந்து 28 ரன்கள் கொடுத்தாரு. 4 ஓவர்கள் வீசி 2 விக்கெட் எடுத்தார். ஜடேஜா வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். அஸ்வின் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். 183 ரன் அடித்த அந்த டார்கெட்டோட களமிறங்கிய சிஎஸ்கே அணி வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 6 விக்கெட்டை இழந்து வெறும் 176 ரன்கள் மட்டும்தான் அடிச்சாங்க. சிஎஸ்கே பேட்டிங் சைட்டை பார்த்தோம்னா யாருமே அந்த அளவுக்கு பெருசாக செய்யலைன்னு சொல்லணும். இந்த ஓப்பனிங்காக இறங்கிற ரவீந்திராவே வந்தோடனே அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. திருப்பதி வந்தார். அவர் 19 போலில் வந்து 23 ரன்கள் வந்து அடித்தார். மற்றது வந்து கேப்டன் வந்தார். 44 போலில் வந்து 63 ரன் மட்டும் தான் அடித்தார். ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த ரன்னையும் அடித்தார். அவர் அடிக்கடிக்கு அந்த ரன் கூட போயிருக்காது. ஏன்னா மற்ற வீரர்கள் யாருமே அந்தளவுக்கு செய்யலை. சிவன் போய் இருந்தார். அவர் 10 போலில் 18 ரன்கள் மட்டும்தான் அடித்தார். சங்கர் வந்தார். 6 போல் வந்து 9 ரன். ஜடேஜா வந்து 22 போலில் வந்து 30 ரன்கள் மட்டும்தான் அடித்தார். ஸோ சிஎஸ்கேல வந்து யாருமே அந்தளவுக்கு ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே அந்தளவுக்கு செய்யலைன்னு தான் சொல்லலாம். டோனி இறங்கினார். 11 போலில் வந்து 16 ரன்கள் வந்து அடித்தார். அவரும் கட்சியில் வந்து அவுட் ஆகிட்டார். எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்த மாதிரி சிஎஸ்கேல யாருமே அந்தளவுக்கு விளையாடலைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2 மேட்ச் தோத்துடுத்து. இதோட வந்து 3வது மேட்சும் வந்து தோத்துருச்சு. ஸோ இனி வார மேட்சுகள் என்ன நடக்க போகுதுன்றே தெரியல. ஏனண்டா என்ன நடக்குதுன்றே சிஎஸ்கேல தெரியல. ஆர்ஆர் போலிங் சைட்டை பார்த்தோம்னா சர்மா வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். கசரங்கா இருந்தார். 4 விக்கெட் எடுத்திருந்தார். 35 ரன்கள் மட்டும் கொடுத்திருந்தார் 4 ஓவரில் வந்து. தீசநாயக்கா வந்து 30 ரன்கள் கொடுத்து 4 ஓவர்கள் வீசியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே அந்தளவுக்கு சூப்பராக போலிங் போட்டிருந்தாங்கன்னா சொல்லிடும். கசரங்கா வந்து வேறு லெவலில் போலிங் போட்டு 4 விக்கெட்டை எடுத்திருந்தார். ஸோ வேறு லெவலில் தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தோம்னா சிஎஸ்கே வந்து படுதோல்வி அடைஞ்சுன்னு சொல்லணும். அதுவும் 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ முதல் வார வீரர்கள் வந்து யாரும் அடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே கட்டாயம் வின் பண்ணியிருக்கும். ஸோ இனி அடுத்தடுத்த மேட்ச்சில் பார்ப்போம் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.